நான் சேர்த்து பார்த்து பஞ்சதே கிடையாது. அது எந்த ஓலையாக இருந்தாலும் சரி, ஒன்லி பைப்பு பள்ளம் இருந்தால் மட்டும்தான் நான் பயப்படணும். எரிவாளி வந்து இது கம்மி தான், மகேந்திராவுக்கு தான் எரிவாளி அதிகம். வண்டி போயினுக்குள்ளே சமைச்சாக்குதுன்னு மாற்றுவேன். வண்டி ஓய்வுலேயே வந்து நான் நிறுத்தி மாற்ற மாட்டேன். சும்மா லைட்டாக அப்படி பிரேக்கு லைட்டாக கிழிச்சு அப்படியே அதில் அணைச்சி நமக்கு மாற்றி போயிட்டே இருப்போம். கொஞ்சம் பசங்க போச்சுன்னா மைலேஜ் தரும். கொஞ்சம் ஓய்வு கொஞ்சம் கடுப்பாக போச்சுன்னா கொஞ்சம் எண்ணெய் சாப்பிடும், அவ்வளோதான். வண்டி மாட்டினாலும் ஆட்டோமேட்டிக்காக வெளியே வந்துடும். அது எப்படி வந்துடும்னா, இந்த இடத்துல ஒரு கட்டை கட்டுவான். கட்டை கட்டி இந்த இடத்துல அப்படி கட்டை ரோப் போட்டு கட்டை கட்டி ஒட்டினா அதை அப்படி ஆட்டோமேட்டிக்காக அப்படி மேலே ஏறிக்கும். ஒரு ரொட்டேட்டர் நான் முன்ன வந்து கலப்பு போட்ட புதுசில் வந்து 1200 ஓட்டினேன். அப்புறம் இப்போ வந்து அதில் 1000 ஓட்டுறேன்னு சொன்னாங்க. நானும் 10 தான் வாங்குறேன். வணக்கம்ண்ணா. வணக்கம். நான் சொல்லுங்கண்ணா. உங்கள் பேர் உங்கள் ஊருண்ணா? என் பேர் சக்திவேல், நான் கடம்பூர்ண்ணா. ஓகே, இப்போ என்ன சொன்னாலிக்காவில் DI 47 RX பார்த்தீங்கன்னா டிராக்டர் வச்சுருக்கீங்கண்ணா. வச்சுக்கோங்கண்ணா. இந்த டிராக்டர் எடுத்து எத்தனை வருஷம் ஆச்சுண்ணா? 2 வருஷம் ஆகுதுண்ணா. 2 வருஷம் ஆகுது. 2 வருஷம் ஆகுது. ஓகேண்ணா. 2 வருஷத்தில் என்னென்ன வேலைக்கெல்லாம் பயன்படுத்திருக்கீங்க? உழவு, டிப்பரு எல்லாத்தையும் யூஸ் ஆகுது, எந்த விஷயம் இல்லை. ஓகே, விவசாய சம்மந்தப்பட்ட எல்லா வேலைக்கும் எல்லாமே யூஸ் பண்ணிக்கலாம், எந்த விஷயம் இல்லை. ஓகேண்ணா. எத்தனை மணி நேரம் ஓட்டிருப்பீங்க இந்த 2 வருஷத்தில்? இது இந்த 2 வருஷத்துலையா? 2 வருஷத்தில் 900 நேரம் ஓட்டி போச்சு. 900 மணி நேரம் ஓட்டிக்கிறீங்க. எப்படி சொந்த ஓய்வு தான் ஓட்டுறீங்க இல்லை வாடகை ஓட்டுறீங்க? சொந்தமாக ஓட்டுவோம், வாடகை ஓட்டுவோம். ரெண்டுமே ஓட்டுவோம். ரெண்டுமே ஓட்டுவோம். ஓகே, நீங்கள் ஆனால் அந்த டிராக்டர் ஃபீல்டில் எத்தனை வருஷமாக இருக்கீங்க? இல்லையா, இது வந்து நான் 2013 இருக்கிறேன். 2013 அப்பாருக்குள்ளே அதுலேருந்து தான் வண்டி வச்சுருக்கேன். ஓகே, நான் என்னென்ன டிராக்டர்லாம் நீங்கள் ஓட்டிருக்கீங்க உங்கள் லைஃப்பில்? நான் வந்து ஆரம்பத்தில் எடுத்தது மகேந்திரா. எங்கள் அப்பா வந்து மகேந்திரா எடுத்து கொடுத்தாரு. எங்கள் அப்பா தவிர்த்தார். அப்புறம் அது பிற்பாடு வந்து சோனாலிக்கா எடுத்தோம். சோனாலிக்கா அதையும் எடுத்துக்கிறாச்சு. இப்போ இந்த வண்டி புதுசாக தனியாக எடுத்துக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா 2 டைம் நீங்கள் சோனாலிக்காவே எடுத்துருக்கீங்க. ஆமாம். ஓகே, நான் சோனாலிக்கா எடுக்கிறதுக்கு காரணம் என்னென்னா, இது வந்து டீசல் மைலேஜும் வருது, கரெக்டாக தருது, உழவுக்கு நல்லா இருக்குது. ஓகேண்ணா. இப்போ டீசல் மைலேஜ் சொன்னீங்க. டீசல் மைலேஜ்னு பார்க்கும்போது இப்போ 1 மணி நேரத்துக்கு எவ்வளோ டீசல் இருக்குது? 1 மணி நேரத்துக்கு 4 லிட்ரு. 4 லிட்ரு. ஓகே, ஆனால் 50 HP டிராக்டர்னா இது 4 லிட்ரு தான். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா கலப்பை போட்டு ஓட்டுறீங்கன்னா கலப்பிக்கெல்லாம் எப்படின்னா அது மைலேஜ் தருது? இதுக்கு ஏன்னா இன்னும் பிறகு ஒரு 6 லிட்டர் கூட விடும், அவ்வளோதான். 6 லிட்டர் இடத்து பொறுத்துக்குது. இடம் வந்து ஃப்ரீயாக போச்சுன்னா கொஞ்சம் பசு போச்சுன்னா மைலேஜ் தரும். கொஞ்சம் ஓய்வு கொஞ்சம் கடுப்பாக போச்சுன்னா கொஞ்சம் எண்ணெய் சாப்பிடும், அவ்வளோதான். இப்போ உங்கள் ஏரியாவில் வந்து மண் வந்து எதை மாதிரி மண்ணாங்களா இருக்கிறது? இது வந்து பல விதமாக இருக்குது. சங்கட்ட மண் இருக்குது, மணல் தரைங்குது, கொல்லி மூடம் நல்லா இருக்கும். வயல் பரம் போனால் கொஞ்சம் அடி வாங்கும். ஓகேண்ணா. இப்போ இந்த இடத்துக்கு இப்போ இந்த மண்ணுக்கு எவ்வளோ RPM வச்சு ஓட்டுறீங்க? இதுக்கா இது கரெக்டாக 15 RPM வச்சு ஓட்டுறீங்க. ஓகேண்ணா. மேக்ஸிமம் அதான் எதில் போனாலும் அதான் அதிகமாக வைக்க மாட்டேன். ஓகே, நான் அது மாதிரி இப்போ இந்த மூளை முடுக்கெல்லாம் திரும்புறதுக்கு எப்படின்னா இருக்குது டிராக்டர்? அதெல்லாம் எந்த பிரச்சனை, சூப்பராக இருக்குது, நல்லா இருக்குது. நல்லா இருக்குது. ஓகேண்ணா. இப்போ இன்றைக்கி எப்போ ஸ்டார்ட் பண்ணீங்க? எத்தனை மணி நேரமாக ஓட்டிகிட்டு இருக்கீங்க? இது காலையில் கரெக்டாக 5 மணிக்கு ஸ்டார்ட் பண்ணேன். 5:30 மணிக்கு? 5:30 மணிலாம் ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ஓகேண்ணா. கரெக்டாக 5:30 மணி தான் இன்னும் ஓடினது வண்டி. ஓகே, எத்தனை கணக்கு பண்ணால் இப்போ ஒரு மணி இருக்குமா? மணி 1. ஓகேண்ணா. இவ்வளோ நேரம் தொடர்ந்து ஓட்டுறீங்கன்னா வண்டியோட ஹீட் பார்க்கும்போது எப்படி இருக்குது? அதெல்லாம் ஹீட் தெரியாது. ஹீட்டு தெரியல. ஹீட்டு தெரியாது. ஓகேண்ணா. வண்டி வைப்ரேஷன் எப்படின்னா இருக்குது? அதில் வைப்ரேஷன் ஒன்றும் ஆகாது. ஓகேண்ணா. உங்கள் ஊரில் அதிகபட்சமாக என்ன டிராக்டர் இருக்குது? எங்கள் ஊரில் எல்லாம் என்னென்ன டிராக்டர் இருக்குது எல்லாம் டிராக்டர் வச்சுக்கிறாங்க. நாங்கள் ஒரு 4 பேர் சோனாலிக்கா தான் வச்சுக்கிறோம். ஓகே, 4 பேர் சோனாலிக்கா வச்சுருக்கோம். ஆமாம். ஓகே, இதில் ஃபஸ்ட்டு எடுத்தது யாருன்னா? புரியல. ஃபஸ்ட்டு எடுத்தது வேற ஃப்ரெண்டு ஒருத்தர் எடுத்தாப்புல, அதை பார்த்து இப்போ நான் எடுத்தேன். ஓகே, இப்போ உங்கள் ஃப்ரெண்டு எடுத்ததால அதை பார்த்து இப்போ நீங்கள் வாங்கி? ஆமாம், நான் எடுத்துட்டேன். ஓகேண்ணா. இப்போ மொத்தம் உங்கள் ஊரில் 4 வண்டி இருக்கலாம். ஆமாம். இப்போ ஆனால் இப்போ இந்த மொத்த ஏரியாலையும் அதிகபட்சமாக என்ன டிராக்டர் இருக்குதுன்னு நினைக்கிறீங்க? எல்லா ஏரியாவுக்கு அந்த மாரி வச்சு ஓட்டுறாங்க. சோனாலிக்கா இருக்குது, அதை விட்டா இது மகேந்திரா இருக்குது, சுராஜ் இருக்குது, LND இருக்குது. இது பல இது அவங்கவுங்களுக்கு என்னென்ன எந்த வண்டி பிடிச்சிக்குதோ அதை வச்சு எடுத்து ஓட்டுறாங்க. ஓகேண்ணா. இப்போ ரீவேல்யூன்னு பார்க்கும்போது உங்களுக்கு சோனாலிக்கா அதிகமாக இருக்குங்களா கம்மியாக இருக்குங்களா? இது ரீவேல்யூ எரிவாளி வந்து இது கம்மி தான், மகேந்திராவுக்கு தான் எரிவாளி அதிகம். ஓகே, இப்போ நம்ம ஏரியாவில் பார்த்தீங்கன்னா மகேந்திராவுக்கு தான் ரீவேல்யூ அதிகமாக. ஆமாம், எந்த இதுக்குமே மகேந்திரா தான் எரிவாளி அதிகம். ஆனால் இது வந்து ரீவேல் கிடையாது. ஆனால் இது வந்து உழவுக்கு சமயத்தை பிடிக்கும். ஓகே, நான் இப்போ 2 வருஷம் யூஸ் பண்ணிட்டீங்க. இப்போதைக்கு இந்த டிராக்டர் இப்போ சேல் பண்ணால் எவ்வளோ போகும்னு நினைக்கிறீங்க? எது இந்த டிராக்டர்? இதா இது இப்போ விற்கிற வண்டி இல்லையே. இது ஒரு இதுக்கு கேட்குறேன் எவ்வளோ மதிப்பு? அப்படி நான் வண்டி எடுத்து 2 வருஷம் தான் ஆகுது. திரும்ப ஃபியூச்சரில் ஒரு டிராக்டர் எடுத்தால் நான் டிராக்டர் எடுப்பீங்க? ஒரு திருப்பி நான் சோனாலிக்கா தான். திருப்பி எடுத்தாலும் சோனாலிக்கா தான் எடுப்பேன். ஓகே, திரும்பவும் எடுக்கும் போது தான் டிராக்டர் சோனாலிக்கா தான். ஆனால் இப்போ இது வந்து சாதா எடுத்துட்டா அடுத்த டைம் எடுத்தால் மூவிங் 4 வீல் டிரைவ். ஆமாம், கிரிப்பர். ஓகே, ஆல்ரெடி இந்த ஏரியாவில் 4 வீல் டிரைவ் தான் இருக்குங்களா டிராக்டர்? இந்த ஏரியாவில் எதுவும் இல்லை. கராமத்தில் ஒருத்தர் வச்சுக்கிறாப்புல, மருவூரில் ஒருத்தர் வச்சுக்கிறாப்புல. ஓகே, அதெல்லாம் என்ன டிராக்டர்? என்ன கம்பெனி இது? இங்கே வந்து இருக்குது இது LND, மருவூர் வந்து LND. அது வந்து சொல்யூஷன். அது சோலிஸ். ஓகேண்ணா. இப்போ அந்த மாதிரி இப்போ இதில் கியர்னு பார்க்கும்போதுனா சைட் ஷிஃப்ட் கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு யூஸ் பண்ணுறதுலாம் எப்படி இருக்குது? இதுதான் ஒன்றும் நல்லா இருக்குது. நல்லா இருக்குது. வண்டி போயினுக்குள்ளே சமைச்சாக்குதுன்னு மாற்றுவேன். வண்டி ஓய்வுலேயே வந்து நான் நிறுத்தி மாற்ற மாட்டேன். சும்மா லைட்டாக அப்படி பிரேக்கு லைட்டாக கிழிச்சு அப்படியே அதில் அணைச்சி
நம்ம மாற்றி மாற்றி போயிட்டே இருப்பேன். ஓகே. வண்டி எல்லாம் நிற்காது. பிரேக்னு பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா ஆயில் மிஸ்ட் பிரேக் கொடுத்துருக்காங்க. ஆமாம், ஆயில் பிரேக் தான். நல்லா அதெல்லாம் பிரச்சனை இல்லை. கிளட்சி டபுள் கிளட்சியா சிங்கிள் கிளட்சியா? டபுள் கிளட்சி. டபுள் கிளட்சி. பேலர்லாம் யூஸ் பண்ணியிருக்கீங்களா? பேலர்லாம் போடல. இன்னும் பேலர்லாம் போடல. ஓகே. இப்போ டிப்பருக்கும் பார்த்தீங்கன்னா நீங்கள் யூஸ் பண்ணுன்னு சொன்னீங்கன்னா டிப்பர்லாம் என்னென்ன வேலைக்கெல்லாம் பயன்படுத்துறீங்க? இது டிப்பர் வந்து முக்கால்வாசி ஜேசி கூட தான் போகுது. ஜேசிபி அதாவது மண் அடிக்கிறது. மண் அடிக்கிறதுக்கு. ஓகேண்ணா. மற்றபடி கரும்பு லோடு அது மாதிரிலாம் கரும்பு லோடுலாம் போகிறது கிடையாது. ஓகேண்ணா. அதிகபட்சமாக எத்தனை டன் வரைக்கும் இழுத்துருக்கீங்க? எதுக்கு? டிப்பரில். டிப்பர்லையா? அதான் மண் பருத்தி பண்ணி பழவை போட்டு சைடு பழவை கட்டி போடுவோம். அதான் அதிகபட்சமாக எத்தனை டன் வரும்? அது நமக்கு தெரியல. தெரியல. ஓகே. நான் அது மாதிரி ரோட் ரன்னிங்லாம் போயிருப்பீங்க. ரோட் ரன்னிங்லாம் எவ்வளோ அதிகபட்சமான ஸ்பீட் எவ்வளோ போகுது இந்த டிராக்டர்? எது? இந்த டிராக்டர். இது வந்து 25 ஃபுல்லாக போகும். 25 ஃபுல்லாக போகும். ஓகே. அதாவது ஆர்பிஎம் சொல்கிறேன். ஆமாம், ஃபுல்லாக போகும். ஃபுல்லாக போகும். ஓகே. நான் அதிகபட்சமாக சேர்னு பார்த்தா எவ்வளோ சேர்த்துல நீங்கள் ஓட்டிருக்கீங்க? எது? இந்த வண்டி. சேரா நான் சேர்த்து பார்த்து பாஞ்சதே கிடையாது. அது எந்த ஓலையாக இருந்தாலும் சரி, ஒன்லி பைப்பு பள்ளம் இருந்தால் மட்டும்தான் நான் பயப்படணும். மற்றபடி அந்த ஓலையெல்லாம் எனக்கு பிரச்சனை கிடையாது. அப்படியே அசால்ட்டாக இறங்கி அசால்ட்டாக வெளியே வந்துடும். ஓகே. நான் வண்டி இது வரைக்கும் மாட்டிருக்குங்களா? இல்லை, வண்டியில் மாட்டுறது கிடையாது. வண்டி மாட்டினாலும் ஆட்டோமேட்டிக்காக வெளியே வந்துடும். அது எப்படி வந்துடும்னா, இந்த இடத்துல ஒரு கட்டை கட்டுவான். கட்டை கட்டி இந்த இடத்துல ஒரு கட்டை ரோப் போட்டு கட்டை கட்டி ஒட்டினா அதை அப்படியே ஆட்டோமேட்டிக்காக அப்படியே மேலே ஏறிக்கும். ஓகேண்ணா. இப்போ டயர் பார்த்தீங்கன்னா ரொம்ப தேஞ்சிருக்குண்ணா. இப்போ இந்த 2 வருஷத்துல டயர் ஒன்று மாற்றிருக்கீங்களா இல்லை வண்டி கூட வந்த டயர் தான்? இல்லை, இது டயர் மாற்றியாச்சு. மாற்றிட்டீங்க? டயர் மாற்றிட்டேன். ஓகே. உங்கள் ஏரியாலாம் இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ ரொட்டவேட்டர்லாம் எவ்வளோ வாங்குறீங்க நீங்கள்? ரொட்டவேட்டரா? ஒரு மணி நேரத்துக்கு? ரொட்டவேட்டருக்கு நான் முன்ன வந்து கலப்பு போட்ட புதுசில் வந்து 1200 ஓட்டினேன். அப்புறம் இப்போ வந்து எல்லாம் 1000 ஓட்டுறேன்னு சொன்னாங்க. நானும் இப்போ தான் வாங்குறேன். 1000 மணிக்கு 1000 தான். ஓகே. டிராக்டர் அதிகமாக கேட்டாலும் ரேட் கம்மியாகிடுச்சு. ஆமாம், ரேட்டு கம்மியாகிடுச்சு. இது வந்து ஒரு ஏக்கருக்கு வந்து 1800 1800. ஓகே. ஒரு ஏக்கர் ஆனால் ஓட்டி முடிக்க எவ்வளோ நேரம் ஆகும் இந்த டிராக்டரில்? எது? அது நம்ம ஓட்டுறதை பொறுத்துக்குது. நம்ம ஓட்டுறதை பொறுத்துக்குது. ஓகேண்ணா. இப்போ அது மாதிரி இப்போ உங்களுக்கு ரொட்டவேட்டர்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எந்த கம்பெனினா பெஸ்ட்டுன்னு நினைக்கிறேன் நீங்கள்? எது? ரொட்டவேட்டரில் சத்தியமான் தான். சத்தியமான் தான் ஃபுல்லாக சத்தியமான் தான். ஓகே. அது மாதிரி பேலர்னு பார்த்தா உங்களுக்கு எந்த பேலர் ரொம்ப பிடிக்குன்னு சொல்லுவீங்க? பேலர் வந்து நமக்கு அனுபவம் கிடையாது. நமக்கு அனுபவம் கிடையாது அதில். ஓகேண்ணா. இப்போ சப்போஸ் இந்த வீடியோ பார்க்குறோம் யாராவது இந்த டிராக்டர் எடுக்கணும்னா யாரெல்லாம் எடுக்கலாம்? எத்தனை ஏக்கர் வச்சுட்டு எடுக்கலாம்? சொந்தமாக ஓட்டுறவங்க எடுக்கலாமா இல்லை வாடகை ஓட்டுறவங்க எடுக்கலாமா? சொந்தமாக ஓட்டுறதுலாம் இது ஒன்றும் சமாளிக்க முடியாது. சொந்தமாக ஓட்டுறதும் வச்சுக்கலாம், வெளியில் ஓட்டுறதும் வச்சுக்கலாம். எந்த பிரச்சனையும் வராது. ஓகே. எந்த கம்மியானு வரல. ஓகே. கண்டிப்பாக. இது வரைக்கும் அந்த மாதிரி 2 வருஷத்தில் ஆயில் சர்வீஸ் தவிர்த்துட்டு வேறு எதனா பிரச்சனைகள் வந்திருக்கா? எந்த பிரச்சனையும் கிடையாது. ஓகேண்ணா. இப்போ நார்மல் ஆயில் சர்வீஸ் பண்ணால் இந்த டிராக்டருக்கு எவ்வளோ செலவாகும்ண்ணா? இது வந்து மேக்ஸிமம் வந்து 5000 ரூபா. 5000 ஆகும். 5000 சரிண்ணா. ஓகேண்ணா. எங்ககிட்ட இவ்வளோ நேரம் தகவல் வந்து ரொம்ப நன்றிண்ணா. நன்றி.